Bismillahirrahmanirrahim. Allahumma rabbi shrah li sadri. அடுத்து மஸ்ரா இந்த கிதாபில் பார்க்கும்போது இது வந்து 5 பேர் தான். மாரூன் நக்காஷ், தௌஃபீக்குல் ஹக்கீம், அசீஸ் அபாலா, அலி அஹ்மத் பாக்கர், சதுல் நஃபீஸ். தனித்தனியாக கேட்கும்போது நல்லா இருக்கு. ஒரு இடம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாரூன் நக்காஷ், மாரூன் இப்னு யாஸ் இப்னு மீகாயில் நக்காஷ். மீகாயில் நக்காஷ் தாத்தா பேர் மீகாயிலோ மாரூன். அதீப் லெபனானி, லெபனான்காரு. உருவத்தி சைதா பைரூட்ல பிறந்தாரு. இன்டர்கலம் பிசியில் பைரூட் சொன்னா 1825ல அவங்க அப்பா கூட பைரூட்டுக்கு வந்தாங்க. அவ்வளவு நாலு பன்னெண்டு மசரைக்கு அரபில் இருக்கு. யூரோப்பு ஜாபில் மசரஹில் அரபி. நான் சொன்னேன் இல்லையா, மசரல் அரபியோட ஃபாதர்னு யாரும் சொல்றாங்கன்னா இவரை தான் சொல்றாங்க. ஒரு 1000 மசரையில் அரபி ஃபிஷ் இருக்கு ஈஸ்ட்ல. அந்த அடுத்துக்கான லொகாத்து துருக்கி ஒரு இட்டாலி பிரெஞ்சு 3 லாங்குவேஜஸ் தெரியும். என்னன்னா டர்க்கி, இட்டாலி, பிரெஞ்சு. இது நான் எழுதியிருந்தேன்னு நினைக்கிறேன். டர்க்கி, பிரெஞ்சு, இட்டாலி கூட இங்கிலீஷ்னு எழுதிட்டேன். தற்போது எழுத்து மாற்றணும். இட்டாலி சரி. அதுக்கான லொகாத்தி டர்க்கி, அப்புறம் இத்தாலி, அப்புறம் பிரெஞ்சு. கம்மா அதுக்கான மியூசிக்கு கொஞ்சம் தெரியும். ஷப்பா மாரூன் நக்காஸ் மகரமன் உலூமி அல்ஃபுனூன். உலூம் ஃபுனூனோட நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு, வளர்ந்தாருன்னு அர்த்தம். முஹிப்பன் லி தம்முலி முன்பஸ்லி மோலியன் மின் உலகின் ஆதாப். தம்முல்னா தம்மல் சொன்னா ஆய்வு செய்யறது, சிந்திச்சு பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ நல்லும்ல ஆதாபுல கொஞ்சம் நல்லா சகல மனாசிபல் முக்குமா மிஸ்ல ரைஸ் குத்தாபி ஜம்ரக் பைரூத்ல கிதாபு ஜம்ரக் அப்படிங்கறதுல ரைஸா இருந்தாரு. ஐ மீன் மனாசிபுல ஹொக்குமியானா கவர்மெண்ட் பொறுப்புல இருந்தாரு அப்படிங்கிறாங்க. முதல் மஜ்லிஸ். நான் என்ன கேட்கறேன்னா, இங்க இத்தாலி வருது, இங்க நான் இங்கிலீஷையும் நான் கையில எழுதியிருக்கேன். அது இத்தாலிய தான் எழுதிருக்கோமோ நம்ம டவுட். நம்ம கையில எழுதுனது இது பண்ண வேண்டாம், உள்ளதை பாத்துக்கலாங்கிறேன். அதனாலதான் அதை கிராஸ் பண்ணோம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம ஒருவேளை இத்தாலி இங்கிலீஷ் நமக்கு இங்க படிச்சதே கேட்டதே கூட எழுதியிருக்கலாம், இல்ல இதுல கூட எழுதியிருக்கலாம். அத்தனை இத்துக்கணும்னா பொதுவாக உறுதி செய்யறதுன்னு அர்த்தம். நல்ல புலமை ஆயிடுறது, மாஸ்டர் ஆயிடுறது, அந்த மாதிரி அர்த்தத்துல வரும். அது மியூசிக்கும் தெரியும்னு அர்த்தம். சரி, தென் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. கிதாப் ஜம்ரக் பைரூத்ல ஹெட்டா, கிதாப் பைரூத்ல கிதாப் ஜம்ரத்துக்கு ஹெட்டா இருந்தாரு சொன்னோம். அப்புறம் மஜ்லிஸ் துஜாரோட மெம்பரா இருந்தாரு. கால இஸ்லாமும் வாட்சியும் நாளை துஜாரத்தி ஹவானி பிசினஸ் ரூல்ஸ்ல அவருக்கு ஒரு விசாலமான அறிவு இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சிருந்தார் அதுல பிசினஸ் விஷயங்கள்ல. காலலாமுத்தி நப்சகி துமுகம் ஷதீது திஜாரத்து. பொதுவாக தெச்சாரத்தின் பக்கம் ஒரு நல்ல நாட்டமும் இருந்தது. துமுகம்னா அதுக்குதான் சொல்லுவாங்க, எப்படி சொல்றது, துமுகம்னா ஒரு ஆசை, ஆம்பிஷன், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான். ஒரு தமகா அப்படின்னு அர்த்தத்துல வர்றது இல்லையா. பிசினஸ் பக்கம் நாட்டம் இருந்தது. தரக்க மனாசிபல் ஒன்சரஃப இல்லையா, அதுக்காண்டி இந்த கவர்மெண்ட் பொறுப்புகளை விட்டுட்டு அங்க போயிட்டாரு. மனாசிபல் முக்கியமான கவர்மெண்ட் பொறுப்பை விட்டுட்டு போனாரான்னு தெரியல, பட் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு சாஃபரை இல்லாத ஹலப் ஒரு திமிஷ் ஒரு இஸ்கந்திரியா ஒரு காஹியா ஒன்டஹா பித் ஜவுலி இத்தாலியா. அப்புறம் ஹலபுக்கு போனாரு, தினுஷ்க்கு போனாரு, இஸ்கந்திரியா காஹிராக்கு போனாரு. கடைசி தன்னோட ஜவுல் அப்படின்னா சுற்றுப்பயணம், சுற்றுறதுன்னு அர்த்தம். ஜவுலான்னு சொல்லுவாங்க, சுற்றுறது. தன் சுற்றுப்பயணத்தை இத்தாலியோட முடிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிறாங்க. எல்லா ஊருக்கும் போயிருக்காரு. வசலையில இத்தாலி சபையில திஜார்த்தி. ஸோ வியாபார ரீதியாகத்தான் இத்தாலிக்கு போயிருக்காரு. பல சனவா சில வருஷங்கள் அங்க தங்கி இருந்திருக்காரு. பரஃபல் மஸ்ரஹா அராதா எதுகுலகும் விராதி. அங்க டிராமா இருக்கிறத அங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. அதை தன்னுடைய ஊருக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. இந்த டிராமாவை 1845ல சாஃபர மதீனா தர்தூஸுக்கு வர்றாரு, டர்க்கிக்கு திஜாரத்தி. டர்க்கில இருந்து தர்தூஸுக்கு, ஏன்னா தர்தூஸ் சிரியால இருக்கு இல்லையா. சாஃபர இல்லா மதீனத்தின் டர்க்கி டு தர்தூஸுக்கு போறாரு. அதுவும் பிசினஸ் ரீதியா தான் போறாரு. வக்கது இஸ்தகரக்க ரஹலத்தும் சமானியா அஷோர ஆதி அசுரர் வந்தது. வக்கது இஸ்தகரக்க சமானித்த வருஷம் 8 மாச பயணம்.
அவரோட பயணம் எத்தனை மொத்தம் 8 மாசம் பயணம். அவன் ஆத அசனியால பல்கத்துக்கு அதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு திரும்ப வந்தாருங்கிறான். எங்கெங்க போயிருக்காரு? ஹலபு, திமிஷ்கு, இஸ்கந்தரியா, காஹிரா, இட்டாலி, அப்புறம் டர்க்கில இருந்து தர்தூஸுக்கு. தர்தூஸ் சிரியா, தர்தூஸ்காரர் தானே இவரு. இல்லையே, பிறந்தது எங்க? லெபனானி. சிரியா இங்க இருக்கும், லெபனான்ல இருந்து இங்க போயிருக்காரு. ஓகே, 8 மாச பயணத்துக்கு அப்புறம் ஊருக்கு வந்திருக்காரு. وأنه وقف على حكيبته المسرح شتت أنواع المؤثر لفن الأوبرا منه. சில நேரம் தரன்னா என்னன்னு பார்த்தேன்னு. சரி, ஓகே. அது என்னன்னா ஒரு அண்ணா வாக்கஃபல் ஹக்கீபத்தின் மஸ்ரா ஷத்தான் பாய் இவர் நிறைய மஸ்ரக நிறைய எடுத்துட்டு வந்தாருன்னு அந்த வாக்கப்பனா அவரை ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. எதுல? ஹக்கீகத்தின் மஸ்ரகல. மஸ்ரகல் ஹக்கீகத்துல மஸ்ரகன்னு அர்த்தம். அதுல ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலா இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். சரி, ஓகே, அப்புறம் பார்ப்போம். கான மசையதுனாக்கா ஜாத்து நசரத்தில் அஹ்லாக்கிய கசாயர் ரிவாயா. இவர மசையத்துல எப்படி இருந்துச்சுன்னா நசரத் அஹ்லாக்கிய கேரக்டர் ரீதியா இருந்தது, பழக்க வழக்க ரீதியா இருந்தது. சாய் ரிவாயத்தில் அப்ப மத்த ரிவாயத் மாதிரியே கதைகள் மாதிரியே இவருடைய மசரக் எப்படிதான் இருந்தது, அஹ்லாக்கின்னா கேரக்டர் வைஸ் இருந்தது. அல்லது ரஹரத்தி மக்களில் அஹதின் அஹமது ஹதீஸ். அப்போ அந்த டைம்ல இருந்த நகரத்தின் ஹதீஸ் மாறன் எழுச்சி ரீதியா இருந்த அந்த தோரணையில எப்படி கேரக்டர்னா சில படைப்புகள்ன்றது இங்க கரெக்டா வராது. இல்ல நெசத்துல அக்லிட்டியான கேரக்டர் தான். ஓகே, நகரத்தி மக்களில் அஹதின் அஹமது அப்போ அந்த டைம்ல இருந்தது மாதிரி இருக்கிறதுக்கு தோதுவான்னு சொல்லலாம். அப்புறம் 1855ல உசீவ பில் ஹும்மா ஷதீதா பயங்கர காய்ச்சல். வௌதத் பி ஹயாத்தி நல்ல சிவியர் ஃபீவர். ஹும்மான ஃபீவர், சிவியர் ஃபீவர்னால வஃபாத் ஆயிட்டாருன்னு வருது. இப்போ 1885ல. இப்போ நீங்க டைரி பை யார் யாருக்கு எழுதிருக்கீங்க படிங்க. யாரா இதுல இறந்துருக்கான்னு. ஓகே. ஷதீத் ஈஷா வந்து ஷதீதுல் உலால என்னது மரண உலால் நினைச்சாமா. ம். அப்புறம் 2 பேர் கேன்சர் வருவாங்க. அதுவும் பலக அதுவும் பலகாரம் 2 பேர் கேன்சரா? ஓகே. பலகராமி இருங்க 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 இருங்க. பலகராமி 2 பேர் இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்க? முர்த்தலா சுபைதி அல் பலகராமி. அது முர்த்தலா சுபைதினே சொல்லுங்க. ஏன்னா அவள பலகராமின்னு சொல்ல மாட்டாங்க. பலகராமி நார்மலா சொல்றது இன்னொரு ஆளை தான். யார சொல்லுவாங்க பலகராமின்னா? அமீரா ஞாபகம் இருக்கா? குலாம் அலி ஆசாத் அல் பலகராமி இது இந்த புக் எழுதினார்ல. அவர் தான் பலகராமின்னு சொல்லுவாங்க. முர்த்தலா சுபைதியை பலகராமின்னு சொல்ல மாட்டாங்க. முர்த்தலா சுபைதினே சொல்லுங்க. அப்படி படைக்கங்க. அப்படி நீங்க பலகராமி எழுதினா அடிச்சுட்டு முர்த்தலா சுபைதின்னு எழுதிக்கோங்க. பலகராமி அதுக்கு எழுதவே எழுதாது. ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே. அவரும் கேன்சரா? என்ன சொன்னீங்க? முர்த்தலா சுபைதி தான் கேன்சரா? சுபைதி. ஓகே. யாரு? கண்ணூர்ஜி தானே? அதுதான் கண்ணூர்ஜி தான். சித்தி ஹசன் கான் தான் கண்ணூர்ஜின்னு சொல்லுவாங்க. பார்த்தோம். மறுபடியும் லிஸ்டிஸ் கானா வயல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து. அது ஓகே. வேற அவ்வளவுதான் அதுதான் இப்ப கேட்க வந்தேன். ஓகே, சமயம் சரி பாம்பு பத்தி இருந்தாரு. ம். ஆ, மௌத்தானதா? அப்படியே போட்டோ எடுத்து குரூப்ல போடுங்க. லைக் போடுங்க, என்னன்னு பாத்துருவோம். 22 பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா?
அப்புறம் உபி நான் இன்னொன்னு எழுதி சொன்னேன், அந்த ஃபாதர் பிசினஸ் ஃபாதர் ஜாப் எழுதிட்டீங்களா? காலையில பேசணும். என் குரூப்ல போடுங்க. ஸ்டாஃப் இல்ல இல்ல, இருங்க இருங்க இருங்க, அது இருக்கட்டும், நம்ம அதை பார்ப்போம். நீங்க இதை அனுப்புறீங்களா? நீங்க வரீங்க. இந்த பாக்குறேன். 20 பேர் வர்றாங்க. ஓகே. ஜரஹ். போதும், கிளியரா தான் இருக்கு. ஜாகிர்லாம் எழுதிருக்கீங்க. இப்னு ஷுகைத் எப்படி காலேஜ் வரும்? அப்படி படிச்சுமா? இல்ல இல்ல, பிராக்கெட் போட்டிருக்கோங்க. இப்னு ஷுகைத் காலேஜ் டவுட்டா இருக்கு. நான் இந்த ரெண்டு கிதாப்லயும் வரல. இது லாஸ்ட் நேரத்துல ஃபாலிஜ் ஆனாங்கன்னு வருது. ஜாகில் வந்து டெஸ்குல தான் இறந்தாரு. நாசிக் மலாய்க்கா இது என்னது? டிபியா? ஓகே. மாரூன் நக்காஷி ஹுமா ஷதீப். இப்போ இதான் காய்ச்சல். காசி கஸ்பி. இப்போ நம்ம சாதுலா நபீஸ் எல்லாம் படிச்சோம், இவங்க எல்லாம் சுருத்தான்னு நமக்கு. நல்லதுதான், பாத்துக்கலாம். ஹஜ்ஜாஜ் சுல்தான் லியாஃபா தானா அப்படி? ஆனா போர்ல சாகல, நல்லா தெரியும். ஓ, ஜியாத் பின் அபிக தாவுனா. இங்க பாருங்க. இது நீங்க முபீனா, நீங்க ஜுபைது என்ன எழுதிருக்கீங்க? சுல்தானா தாவுனா? தாவுனா. ஏன் சுல்தான் கேன்சர்னு சொன்னோம்? ஆனா சுல்தான் அப்ப ரெண்டு பேர் வருமே, யாரு? அடிச்சிருங்க. ஆனா அப்போ இப்ப இவரு சுல்தான் ரெண்டு பேர் வரும். முகமது அப்துல் போன இன்னொரு ஆள் யாரு? ரீசெண்டா படிச்சுட்டு இருங்க. நான் என்ன எழுதியிருக்கேன்னு பார்ப்போமா? சாதுரா நாளைக்கு வருவார். இப்பதான் மசேவர்ல பார்த்தோம்ல. மோதிஸ்ல பார்த்தோம். எழுதியிருக்கிறேன் தெரியல. தேடக்கூடாதுன்னு டேட் எழுதிருக்கணும். தேடக்கூடாதுன்னு எழுதி வச்சா இதுவே நமக்கு பெரிய தேடுறது. புக்கு கையில இருந்தா ஈஸியா இருக்கும். இங்க டைட் ஆஃப்டர் 2000 ஆகுது. டைரி பைக் 168, 160. சாதுலா நபி சுல்தானு முகமது அப்துல் சுல்தான். ஓகே. தைமூர் வந்து டைஃபாய்டு. டைஃபாய்ட்ல எஃபாட் ஆயிட்டாரா? திரும்ப. ஷாபி வந்து ஹார்ட் டிசீஸ். ஓகே, இந்த ரெண்டு சாதுலா. நோய் வந்தவங்க இவர் தைமூர் மாதிரி டைஃபாய்டு அக்ரிகல்ச்சர் விட்டுட்டு வந்தாரு, அந்த மாதிரி சொல்றீங்களா? அது தாங்க. இல்ல, அதான் லாஸ்ட் ஸ்டேஜ் தான் எழுதியிருக்கிறேன். இப்ப சாகுலோட ரிசர்வ். ஆனா நீங்க இவ்வளவு கல்தூனும் ஜாஸ்மின் அப்படிங்கிற எம்சிக்யூல வந்து எழுதிருக்கீங்களா? மரலு சல்லுனால் டிவியில வருஷாக்கு சியாபு ஜிப்ரான கரீன் ஜிப்ரான்.
ஓகே. தைமூர் டைஃபாய்டு தான். ஷாபி வந்து ஹார்ட் அட்டாக். மர்லூல் கல்போன் இருக்கு. நீ கிட்னி ஃபெயிலியர் எழுதியிருக்கமா? மாத்துங்க இன்னும். மர்லூல் கல்ப்னா ஹார்ட் டிசீஸ். ஓ, சரி 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 சரி, நான் நேரா பார்த்துட்டேனோ. ஓகே, கரஹத்து நாசிஃபா இல்ல, கல்வான்னு வரும், கலவின்னு வரும். அதாவது அதுவுமே இந்த வார்த்தை மாறும். அதாவது ஓகே, கிட்னி ஃபெயிலியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் கிட்னிக்கு வந்து கலவின்னு வரும். நாசிஃபா கிடையாது. பார்க்கணும் ஒரு தடவை. இல்ல, கலவின்றது இருங்க காட்டுறேன். இருங்க கன்ஃபார்மே பண்ணிடுவோம். அஞ்சாவது ஆளு தானே நஜீம் மஹ்பூல். எத்தனாவது ஆளுமா? ம், அஞ்சாவது ஆளு. வெதாரம் வாங்கியாச்சா? சரி, சொல்ல பார்த்தீங்களா? இல்லைன்னே சொல்ல. ஆறாவது ஆளு நஜீம் மஹ்பூலா? ஆறாவது ஆளுக்கு வேற இப்ராஹிம் குனிலா இருக்கு, அனாமினா தான் இருக்கு. ஜடால கேக்குறேம்மா, நீங்க இதுல பார்க்காதீங்க. ஜதாரா தான் படிச்சோம். ஜதாரால எத்தனாவது பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. ஒசூர் கலவி. ஓ, நீங்க இது பிராக்கெட்ல உள்ளது எழுதிருக்கீங்களா? கருங்கத்து நாசிப்பாங்க. ஆக்சுவலா கலவி அப்படின்னா கிட்னி. நார்மல் மெடிக்கல் டேர்ம்ல சொல்ற வேர்டு அதுதான் அது. இவங்க அதையும் இப்போ ஒரு வாட்டி பார்த்துருவோம். வேலை எங்க இதை காணோம். கரஹத்துனா ஆக்சுவலா கரஹ் அப்படின்னா ஜரஹ, அது புண்ணத்துக்குள்ள வரும். நாசிஃபானா வேற வேற எது ஓகே. குசூரல் கலவினா ரீனல் இன்சஃபிசியன்சி. கலவி தான் கிட்னி, அதான் ரீனல் அப்படிம்பாங்க. இது நீங்க எதுக்கு பிராக்கெட்ல இதையும் எழுதிக்கமா? சரியா? நான் மோஸ்ட்லி அதுதான் கரெக்டான வார்த்தை. வேற யார் எழுதிருக்கீங்க? மாறு நக்காஷ் இப்ப நம்ம படிச்சோம். ஃபீவர். சரி. அப்புறம் யாரு? கண்ணு டிசீஸ் அதுவும் படிச்சோம். சஹாரன் குறி ஸ்னேக் பைட். ஆமா, அவ்வளவுதான். சரண்டா இப்படி என்ன இல்லையா? ஆனா மோதிஸ்ல தேடி எடுக்கிற மாதிரி ஜதாரால எடுக்க முடியல. நிறைய இருக்கு. ஆமா, வரல, பழகணும் அது ஃபுல்லா. நிறைய இருக்குது அதுல. அது நமக்கு வாய்ப்பெல்லாம் இருந்துச்சுன்னா தான் எக்ஸ்ட்ரா படிக்கணும். நமக்கு இருக்கிறத படிக்கிறதுக்கே நேரம் இல்ல. அது பழகணும் இல்லாத. ஆனா தொடர்புடைய சின்ன சின்னதா இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் தான். நான் அதை ரிவிஷன் முடிச்சுட்டாதான் அதை படிக்கணும்னு வச்சிருக்கேன். படிச்ச போல சமைச்சதான் சாப்பிடணும். திரும்ப திரும்ப சமைச்சு வேஸ்ட். ஆமா, அது நார்மலா இந்த வயசு தான் இருக்கு, அது தேடிதான் இருக்கு. சரி, பாப்போம். சரிங்க, 1855 பார்த்தாங்க. ஓகே. துஃபிய அசபன் في طرطوس واقية في تركيا الآن. துஃபிய அசபன் في طرطوس இது பண்ணாரு. வாக்கையா இப்ப டர்க்கின்னு இருக்கா? என்னது வாக்கையா في تركيا புரியல. டர்டூஸ் சிரியால வருது. இது ஏன் தெரிவிக்கணும்? குழப்பம் வேணாம், நம்ம அடுத்தது பண்ணலாம். பிசனா 1855ல வெறும் 38 வயசுல இருந்திருக்காரு. சின்ன வயசுல இருந்திருக்காரு. இத கூட எழுதலாம். இப்போ இவரு யாரு? ஒலாமுல் கத்தீல் யாரு? தரஃபா இருக்கு அப்படி இல்ல? 25 26 6. அந்த மாதிரி இப்ப 20 30ல வஃபாத் ஆனவங்கள கூட. ஷாபி 25.
ஆர்டிஸ்ட் ஞாபகம் இருக்கு. இவர் வந்து 38 நார்மல் தான். அரசாவதான் தான் கொல்ல சொல்லி எத்த எழுது ஒரு கொடுத்து விட்டுவாருல்ல. அஸ்ஸலாமு அலைக்குமான்னு சொல்லுவார்ல, அவரே ஒரு மூக்கையும் பார்த்து உள்ள போய் விட்டுறாரு. ரெண்டு பேரையும் அலைக்குமான்னு சொல்றது ஞாபகம் இல்லையா? ஆமா. அதெல்லாம் எப்ப வரும்னா ரிவிஷன் பண்ண போதும் வரும். பண்ணணும் இல்லாட்டி இல்ல ரிவிஷன் பண்ணும் போதே நம்ம ஜதாராவை பாத்துக்கணும். இல்லாட்டி அது இதுதான். சரி சரி பார்ப்போம். சரி, சரி. இது என்ன? சரி இவர் சிலபஸ்ல இல்ல. கிதாப் பார்க்கணும். ஒரு பஹீல் அது மூலித்தீர் பிரெஞ்சு. இந்த பிரெஞ்சோட மூலித்தீர்ன்ற இதுதான் அது. நீங்க முபினா இந்த பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன்லாம் எழுதுனீங்கல்ல, இதை சேர்த்துக்கோங்க, பஹீல் சேர்த்துக்கோங்க. அவ்வளவு மசீத் அரபியா. ஓகே, இது அரபில் மாத்திரம் ஃபர்ஸ்ட் மஸ்ரா. அதனால அவ்வளவு ரிவாயத்தில் அரபியா டிரான்ஸ்லேட் பண்ணது இது. பிரெஞ்சுல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ண ஃபர்ஸ்ட் மஸ்ரா இது. டிரான்ஸ்லேட் ஃபர்ஸ்ட் ரிவாயத் இது. நான் இவ்வளவு யோசிக்கிறீங்க. முகாமரத்து தெளிமாத்திக்கு ரிஃபாத் அத்தாவியோடது, ஃபீனியனோடது. அது ரிவாயத்து, இது மஸ்ரஹ். எந்த வருஷம்? 1848ல. 1848ல வந்து 1805 முடிச்சு ஒரு 7 வருஷம் தான் அந்த டிராமா ஃபண்ட்ல இருந்திருக்காரு பாவம். ஓகே, அடுத்து அபுல் ஹசன் மக்ஃபல். அப்புறம் ஹார்பேஜ் ஒரே புக்கு தான் இது. 1950ல மௌதுவஹா அடிப்படையில் வருது. ஓகே, அப்புறம் சலீத்துல் ஹுசூதுல ஹுசூது சலீத் இது மாதிரி இருக்கு. ஓகே இருக்கட்டும். இவர் சிலபஸ் இல்ல. டோஃபிக் ஹக்கீமா மாறின கஷ்டப்புறம் அலி அஹமத் பாக்கசிக்கு வர்றாரோ. அடுத்து அலி அஹமத் பாக்கசீர் அலி இப்னு அஹமது இப்னு முஹம்மது அல் பாக்கசீர். அலி இப்னு அஹமது இப்னு முஹம்மது இது யாருக்கோ வரும்ல. அபு அலி முகமது இப்னு அஹமது அஹமது யாருக்கு வரும்? அபு அலி வருமா யாருக்கு? பேரு ஞாபகம் இல்ல. சொல்லிட்டு யாருக்கு? அது அலிபுன் சயீது. முழு பேர் சொல்லுங்க கீரவாணியோடது. இல்லம்மா, புழு பேரு. இப்னு கீரவாணி ஃபுல் பேர் கிடையாது. இந்த மாதிரி வர்றது முழு பேரு. அபு அலி ஹசன் இப்னு. ஓகே, அபு அலி அக்பரா? அபு உஸ்மான் ஓ, காலிஃப் அலிக்கு அபு அலி சஃப்ரின் எழுதி போட்டிருந்தாங்க. அவன் எழுதி சொல்லியிருக்கோம். இன்னொரு அபு அலி இருக்கா? யாரு? அது அமாலி காலி. ஆமா ஆமா, அது ஞாபகம் இருக்கு. அதான் நல்லா தெரியும். சோ அபு அலி வந்து, ஆமா, அபு உஸ்மான் ஜாகில் தானே? ஓகே, வேற யாருக்கு ஒருத்தருக்கு அபூபக்கர் யாருக்கு? யாக்குத் ஆ இப்ப எனக்கு வரும். யாக்குத் அமலி வருதா? ஜுர்ஜானியா? அபூபக்கர், உமர், உஸ்மான் அப்படி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். வேறமா ஏதாவது ஹிண்ட் வச்சா ஞாபகம் வைக்கணும். ஓகே, பார்க்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் ஷாயிர் வக்காத்தி மஸ்ரஹி ரிவாயி அல் மிஸ்ரி அஸ்பர் ஹதரமி. ஹதரமி நேட்டிவ் இவர். முந்துலுசேல் மௌலி, அதான் யமன்னு சொன்னாங்கல்ல, அதான் ஹதரமோட். யமன்ல தான் இருக்கு. கரெக்டா? அதான் ஹதரமி. அங்க நீங்க நேட்டிவ் யமனி ஹதரமி இருக்குன்னு நினைக்காதீங்க. ஹதரமோட்டு யமன்ல தான் இருக்கு. முந்துலிஸ் தான் பிறந்தார். உலியல் ஜசீரத்தி சூர்பியா அப்படின்ற இந்தோனேஷியால. நான் இந்தோனேஷியா, நான் உருதுன்னு படிச்சிட்டேன். அது இந்தோனேஷியன்ல ஒரு ஊர்ல பிறக்கிறாரு. அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹதரமோட் சேர்ந்தவங்க தான். இங்க வருது. ஓகேவா? அதான் ஹதரமிங்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா தான் ஒரு 10 வயசுல எங்க அனுப்பிச்சிடுறாரு. அரபி தெரியும்னு ஹதரமோட்டுக்கு அனுப்பிச்சிடுவாரு. ஸோ உனக்கு அரபியத்தில் இஸ்லாமியா நான் இப்போத்தி அபிவி மசுல மதினத்து சியூன். ஹதரமோத்துல சியூன் அப்படின்ற ஊர்ல போய் சேர்றாரு. எப்போ?
1920 அவர் பர்த்டே 1910 பிறந்தாரா? கரெக்டா சார். 1910 பிறந்தாரு, 1920 அனுப்பிச்சிருக்கிறாங்க. லஹரத் மவாஹிபுல் பாக்கஸின் வக்கீனா நல்ல மஷாரா. ஸோ அவருக்கு விரைவாகவே சில இதெல்லாம் வந்துச்சு. மவாஹிப் தான் வகவனா கொடுக்கறது, வாங்குறது, கிஃப்ட்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண அல்லாம ஷார சீக்கிரமே கவிதை எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு சாலிசத்து அஷரம் நம்முடைய 13 வயசுலேயே கவிதை எழுதிட்டார். போயம் எழுத ஸ்டார்ட் பண்ணதான் கேட்கிறேன், எந்தெந்த வயசுல கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க, அல்லது கிதாப் எழுத ஆரம்பிச்சதும் சேர்த்துக்கலாம். இந்த கிதாப் எழுத ஆரம்பிச்சது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். கவிதை தான் மெயினா கேட்பாங்க. சொல்லுங்க, படிங்க. பஷார் ஒவ்வொன்னா. பஷார் 10 வயசு, அப்புறம் மாரி 11 வயசு. ஓகே. நாசிக் மலாய்க்காவும் 10. ஓகே. இஷ்கான் அப்துல் குத்தூஸ் 10 வயசு. தென் ஷாபி 15. ம். ஜார் பனி 16. ஓகே. பர்தூனி 13. மஹமூத் அவேஸ் எப்போ எத்தனை வயசு? ஓ, 7 வயசு எழுதிட்டாரா? ஆ. இருங்க. இல்ல இல்ல, போட்டோ இந்த படிக்கல, போட்டோ போட்டுருங்களேன் குரூப்ல. அவங்க பார்த்து எழுதி போடுங்க, அவங்க பார்த்து எழுதிக்கிட்டோம். அப்புறம் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 13 வயசுல டாக்டர் செய்து. இது இல்லாம கிதாப் எழுத ஆரம்பிச்சதும் இருக்கு. இது இதோட சேர்த்தே கூட எழுதலாம். ஆர்டர் வயசா எழுதிருங்களா? வயசோட ஆர்டர்ல எழுதிருங்களா? 9, 10, 3ல 7ல இருந்து யார் 7ல யார் சொன்னீங்க கடைசியா? ஃபர்ஸ்ட் தர்வேஸ் 7ல இருந்து வரிசையா எழுதிட்டு வந்துருங்க. அது கீழே யாரும் எழுதுன மாதிரி தெரியல. ஸோ அசெண்டிங்ல எழுதிருங்க. ஓகேவா? ஏஜ் ஆர் அசெண்டிங்ல ஆளை பத்தினது இல்லை, எழுதுனா நமக்கு ஈஸியா இருக்கும் மனப்பாடம் பண்ண. அதே மாதிரி இப்போ இவரெல்லாம் 11 வயசுல தான் புக் எழுதினாரு. கவிதை. இவர் யாரு? ஈலி அபுமாது. எழுத ஆரம்பிச்சதும் பதா கிதாபத்துக்கும் நிறைய இடத்துல பதா கிதாபா பிசகரிகின்னு வரும். அது நமக்கு தேவையில்லை. வயசு ஒருவேளை இதை எழுத வச்சு ஆரம்பிச்சிருந்தா அது வரணும். சரி, பார்ப்போம். ஒரு வசல ஓ, இருக்கா? எழுதிக்கோங்க. ஓகே. வசல பாக்கஸ்ரீ இல்ல மிஸ்ரி சனா 1934ல மிஸ்ருக்கு வர்றாரு. இல்தகத் ஜாமித் ஃபுவாதுல் அவ்வல். காஹிரா ஃபுவாதுல் அவ்வலுக்கு வர்றாரு. ஹைஸ்கூல் அலா லைசன்ஸ் ஆதார் கிஸ்ம் வித்வுட் இன்ஜுரிஸ். இந்தியன்ல லைசன்ஸ் வாங்குறாரு 1939ல. 5 வருஷம் படிக்கணும். 34க்கு வந்து 39 வரைக்கும். அப்புறம் ரோமியோ ஜூலியட் ஷேக்ஸ்பியரோட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. ஷாரி முர்சல்ல, இதுதான் முக்கியம், 1936லேயே டிரான்ஸ்லேட் பண்ணார். படிச்சுட்டு இருக்கும் போதே படிச்சுட்டு இருக்கும்போது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஓகே. அல்லஃபா மசரஹியத்தஹு அஹ்னாத்துன் நஃபத்தி தீத்தி. இதுவும் 2 பேரை பத்தினது தான். அது ஒரு நசபி ஷாரில போடுறது. இது வந்து ஷாரில போடுறது. ஷாரிகுலு ஷாரிகுசு ரெண்டும் ஒண்ணு தானே? ஆமா, ரெண்டும் ஒண்ணு தான். ரெண்டும் ஒண்ணு. அப்புறம் ஷாரு தஃபீல்னு ஒண்ணு வரும் இல்லையா? அது ஒண்ணுதான். ஸோ ஒரே அவர் பாக்கசீரு ஷாரு குரு தான். ஸோ அவர் இதுல எழுதியிருக்காருன்னு போட்டுடலாம். லியக்குன தாலிக்க ராயிது ஹாத நோ மின் நவமின் அளவிலாரு. ஓகே. அல்லஃப அதீதமில் மஸ்லிஹாத்தி மல்ஹமா ஷாரி. மல்ஹமா ஷாரி கதை ரீதியான கவிதைகள், நசர. அப்புறம் அதீதமில் மஸ்லிஹாத்தி சியாசா, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் ஹிஸ்டரி ரீதியாகவும் எழுதியிருக்காரு. மல்ஹமா ஷாரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் தசவத பாக்கு மிஸ் 1934ல கல்யாணம் பண்றாரு. சயீதா மிஸ்ரியா. மிஸ்ர் ஒரு மிஸ்ர் லேடியா. லஹா இப்னத்து மின் ஜௌஜி சாபிர். ஓ, அந்த அந்த பெண்ணை வந்து ரெண்டாவது மனமா தான் முடிக்கிறார். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு உண்மையா ஒரு பொம்பளை பொண்ணே இருக்கு அப்படின்னு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவர் மிஸ்ஸோ லைசன்ஸ் வாங்குறாரு. சார், லைசன்ஸ் இல்ல, அது என்னது, நேஷனாலிட்டி, மிஸ்ஸோ நேஷனாலிட்டி வாங்குறாரு. वो हसला बाकसी ला जिनसेत நான் சொன்னேன் இல்லையா, ஜின்செட் மிஸ்ர் தி மூஜிபில் மர்சூமில் மரக்கி 1951ல வாங்குறாரு. வருஷம் தெரியல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாஃபர பாக்கிசில்லா பரன்சா 1954ல இங்கே போறாரு, ஃப்ரெண்ட்ஷிப் போறாரு. 1954ல எனக்கு தெரிஞ்சு இந்த 7வது யூனிட்லயே பாத்தீங்கன்னா 1930, 40, 50 மூணுல நிறைய வருது. இதுல ஒரே மாதிரி உள்ளதெல்லாம் கூட நம்ம எடுத்து எழுதலாம். 7வது யூனிட் மட்டும் எழுதினா கூட போதும். வெளியே உள்ளதெல்லாம் அங்கங்க சேர்த்துக்கலாம்.
4th யூனிட்ங்கிறப்போ அவங்க 5th யூனிட்டும் கொஞ்சம் உள்ள வரும். சரி 5th கிடையாது. அது என்ன? 7th யூனிட்டோட சேர்த்து 4th யூனிட்டும் கொஞ்சம் உள்ள வருவாங்க. நம்ம அத அங்க கூட பார்க்கலாம். ஆனா 7th யூனிட்ல உள்ளது மட்டும் இந்த வருஷப்படி எழுதுனா கூட நல்லதான். பட் அது இப்போ செய்ய வேண்டிய வேலையில ரிவிஷன் பண்ணும்போது செய்யணும். பார்ப்போம், பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு கிதாபு கூட இருக்கு. அந்த கிதாபு தாரீகுல் அதபுல் அரபின்னு சொல்லிட்டு, தாரீகுல் அதபுல் இல்ல தாரீகுல் மதுஹல்னு வரும். மதுஹல் அரபி அரபி ஒரு சம் புக்கு பேரு. நம்ம லைப்ரரியில இருக்கு. அந்த புக்ல இப்ப நம்ம எழுதுறோம் இல்லையா நம்ம நோட்ஸ், அதுக்கு தகுந்த மாதிரி அதுலயே கொஞ்சம் நான் பார்த்தேன். இப்ப 1954னா 54ல என்னென்ன நடந்துச்சுன்னு எழுதியிருப்பாங்க. இப்போ சுவைசிரானா சுவைசிரா ஊரு கீழே யார் யார் பிறந்தா இறந்தா எங்க ஒரு ஊரு கீழே யார் யார் வர்றாங்கன்னு எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு முக்கியமான நோட்ஸ். அந்த புக்கு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நோட்ஸ் எழுதும் போது கொஞ்சம் தேவைப்படலாம். அந்த புக்கு நான் ஃபுல்லா பார்க்கல, ஓரளவு பார்த்து வச்சு சொல்றேன். நான் போய் பார்த்துட்டு சொல்றேன். ஓகே. இஷ்டகல பி கசீரி பி தத்ரீஸ் இஷ்டகல தாக்கசி தத்ரீஸ் 15 வருஷம் பாடம் எடுத்தாரு. முன்ன அசத்தாவா மன்சூரா பின் மன்சூரை சும்மா நுக்கீல இதா காகிரா. நான் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. 15 வருஷம் பாடம் எடுத்தாரு மன்சூர்ல. அப்புறம் காகிராக்கு போனார். 10 வருஷம் அதுல மன்சூர். அஷ்கரத் ஆவாம் பின் மன்சூர் 15 வருஷம் 10 வருஷம் மன்சூர்ல இருந்தார். 1955ல நக்கலரில் அமலி வசாரத் சகாஃபா இர்ஷாதுல் கௌமி மஸ்லஹத்துல் ஃபுனூன். 1955ல வேலைக்காண்டி மாறினார். எங்க? வசாரத் சகாஃபா இர்ஷாதுல் கௌமி மஸ்லஹத்துல் ஃபுனூன். அது எங்க மாறினார்? இன்தக்கல் வேலைக்கு மாறிட்டார். 15 வருஷம் பாடம் எடுத்து முடிச்சுட்டு டீச்சர் ஆனதுக்கு அப்புறம் மினி சகாப் வசாரத் சகாஃபாக்கு வேலைக்கு வந்துட்டாருங்கிறாங்க. ஓகே. இன்தக்கலை இலா கிஸ்மி ரகாப் இலா முசன்னிஃபாத்தில் ஃபன்னியா. அப்புறம் கிஸ்மி ரகாப் டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு பாருங்க. முசன்னிஃபாத்தில் ஃபன்னியான்னா கம்பைலேஷன்ஸா? ஒரு நல்ல யாமல் கிதாப் சகாஃபா ஹட்டா வஃபாத்தி. கடைசி வரைக்கும் எங்க தான் இருந்தாரு? சகாஃபால தான் இருந்தார். அது அல்லஃப மல்ஹமா எந்த வருஷம் பார்த்தாங்கன்னு பார்த்தோம். 55ல இருந்து 19 வருஷம் 69. ஓகே. மல்ஹமா இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் எழுதுறாரு. குபுரா அண்ட் ஹலிஃபத் உமர். அதுதான் நான் சொன்னேன்ல, வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் டிராமா யாரோட தான்? உமர் அல்லா பத்தி 19 ஜுசு. இது வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் தான். லஹு சலாசியத்தன் மின் கஸ்வாத்தி நெப்போலியன். சலாசியத்தனா அந்த கஸ்வாத்தி நெப்போலியன் மிஸ்ர் الدودة والثعبان وأحلام نابليون மாசாத்து செய்யுங்க. மாசாத்து தீப் யாரோடது? யாரோட இப்பதானே பார்த்தோம். ஓகே. மாசாத்து ஜெயினப். மாசாத் சரிங்க பார்ப்போம். பார்த்து வந்தேன்னா மாசாத்துனா நிராசை கஷ்டம் வலி அப்படின்னு அர்த்தம். ஜெயினா போறது கஷ்டம் எழுதுக்கு ஆக்சுவலா என்னது? லகு சலாசி ரசத்தின் எப்போலியும் சலாசியத்துல என்னன்னு பார்ப்பாங்க. ஷிபுல் ஜடீது தலைத்து கடைசி இதுல வந்து சார் நார்மலா அந்த ஐட்டம் தான் இங்கே கொஞ்சம் வருது. சலாசியத்துல அந்த மூணு புக்கு சேர்த்து சொல்லுவாங்களா? அதுதான் நினைக்கிறேன். ஆமா. நஜீம் ஆஃபுல் சலாசியத்து என்னென்ன சொல்லுங்க. 3 புக்கு சேர்ந்து சொல்லுவாங்க. என்னென்ன புக்கு? சலாசியத்துல காய்கறான்னு சொல்லி ஒரு 3 புக்கு வரும். என்னென்ன? எனக்கு 2 ஞாபகம் இருக்கு. 3வது ஞாபகம் வரல. அவுலாது ஹாரத்னா, அப்புறம் அபுசுல் அக்கதாரு. 3வது ஞாபகம் இருக்கா? கசரு ஷவுக்கு ஒரு பைனல் கசரைனா அபுசுல் அக்கதாரு இல்லையா? அபுசுல் அக்கதாரோட ஃபர்ஸ்ட் இது. ஓகே இருக்கட்டும். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு யார் யாருக்கு? அதுதான் கேட்டேன். அபுசுல் அக்கதார் ஒண்ணு வருமேன்னு யோசிங்க. ஒரு தாரீக்ல 3 என்னன்னா அபுசுல் அக்கதாரு. ஓகே. சலாசியத்து இது 3.
அப்புறம் அகலா முஸ்தகானமிக்கும் லைலா உஸ்மானுக்கு 2 பேர்ல யாரோ அகலா முஸ்தகானமிக்கு தான். அவங்களுக்கு ஒரு சலாசியத் வரும். பவுலா ஹவாஸ், ஜாக்கிரத்துல் ஜசத், இன்னொன்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆ இல்ல நிச்சயம்.com இல்ல. எனக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சு இப்போ. ஜாக்கிரத்துல் ஜசத், பவுலா ஹவாஸ், ஆபிரு சரி. இது எழுதுங்க சமீரா. இது 3 எழுதி சலாசியத்துன்னு போட்டு எழுதுங்க. நோட் பண்ணுங்க. நீங்க அப்புறமா எழுதி குரூப்ல போட்டு விடுங்க. சரியா? அதுல இதையும் சேர்த்துக்கோங்க. இவரோட சலாசியத் இதென்ன ஹஸ்வி நெப்போலியனோட 3 சலாசியத் சொல்றாரு. என்னன்னா தூது சாபான், அஹ்லாமு நெப்போலியன், மாசாத்து செய்யணும். சில நேரம் இந்த 3 ஜாயின் பண்ணிட்டு நமக்கு நல்லதுதான். இப்பயே என்ன நஜீம் அஃபுலோட 2 கிதாப் நஜீம் அஃபுலோட என்னன்னா சலாசியத்துல் காஹிரா வந்து அவுலாது ஹாரத்னா பைனல் கஸ்ரைன். 3வது என்ன சொன்னீங்க? சருக்குன்னு வரும். என்ன கசரு ஷவுக்கா. ஓகே. அதே தாரிகோட 3 வந்து அபுசுல் அப்தாரு. அது ஓகே. அகலா முஸ்தகாமியோட 3 வந்து சமீர் ஜாக்கிரத் ஜாக்கிரத். அப்புறம் இவரோட 3 வந்து பாக்கி சேர்ந்த 3 நெப்போலியனை பத்துறதுன்னு எழுதுங்க. இது முக்கியம். அந்த வசதி நெப்போலியன் போற பத்தி மிசர்ல தூது வருஷம் அகலாம நெப்போலியன் இது 3 நோட் பண்ணி வைங்க. வரலான்னு போறோம். சலாசியத்து இந்த சம்பந்தம் வேற எதுவும் ஞாபகம் இருக்கா? 3 புக்கு கப்பலா படிச்சது மாதிரி. எனக்கு ஞாபகம் சரி வந்தா ரொம்ப யோசிக்கலாம். படத்துக்கு போலாம். அப்ப சாஹிபுல் அபத் ரிவாயத் இஸ்லாமியா. இவர் தான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய ரிவாயத் எழுதினாரா? இருங்க. இவருக்கு என்னது 2 அவல் வருது. இந்த நீங்க அவாயில் நீங்க தானே எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேர்த்து எழுதுங்க. நீங்க அது ஒரு வாட்டி பார்க்கணும். இப்ப நம்ம இந்த 7வது யூனிட்ல படிச்சது மட்டுமே அவாயில்ல வந்து ஃபர்ஸ்ட் ரிஃபா தஹ்தாவி வருவாரு. இந்த முகான தெளிமாட்டி கொண்டு வந்தது இல்ல. அப்புறம் அரபிக் ரிவாயத்துல ஃபர்ஸ்ட் வர்றது இவர் தான், பாக்கசீர் தான். இஸ்லாமிக் ரிவாயத்திலயும் ஃபர்ஸ்ட் வர்றது வா இஸ்லாமா இவர் தான். கரெக்டா? மஸ்ரஹ்ல ஃபர்ஸ்ட் வர்றது யாருன்னா படிச்ச நக்காசி. அதே மஸ்ரஹ் தஹ்னில ஃபர்ஸ்ட் வர்றது தௌஃபிகுல் ஹக்கீம். வேற இதுல அவாயில் எதுவும் 7வது யூனிட்ல ஞாபகம் இருக்கா? ராயிது வராது. அவாயில் மட்டும் சொல்லுங்க. ஜுர்ஜி ஜைதான். கரெக்ட். சூப்பர். வேற தாரிகுல் ஃபன்னியா ஹைக்கலு அவ்வளோ ரிவாயத்து தாரிக ஜுர்ஜி ஜைதான இஸ்லாமி தாரிக யாரு? முனீஃப். இஸ்லாமி தாரிக் எழுதுறது ஃபர்ஸ்ட் அவ்வளோ இஸ்லாமிக் தாரிக். இருங்க இருங்க இருங்க. ஹைக்கல் தானே அந்த இஸ்லாமிக் ரிவாயத் எழுதுறது யாரு? யாரு? இல்ல அது நார்மல் ரிவாயத்துமா? அது கேட்கல. இஸ்லாமிய ரிவாயத் எழுதுறது யாரு? முனீஃப் ஜூது சஹாசி. இவர்தான் முனீஃப்ன்ட்டேன். இங்க வருமே இருங்க. இங்க வருதா? இவன் ரிவாயத்து இஸ்லாமி இவர்தான். இஸ்லாமிக் ரிவாயத்து எழுதுறது இஸ்லாமிக் அண்ட் ஹிஸ்டரி ஸ்டோரி ரைட்டர். நீங்க எழுதுறீங்க பாருங்க. இவர் தான். ஆக்சுவலா ஜுர்ஜி சைதானுக்கு இவருக்கு என்ன வித்தியாசம்னா ஜுர்ஜி சைதான் வந்து அவ்வளவு இது தாரீக் ரிவாயத்து தாரீக் எழுதுறவரு. இவர் ரிவாயத்து தாரீக்கை இஸ்லாமிய எழுதினவர். புரியுதா? இவரும் யாரு 2வது ஹைக்கலுமே எழுதியிருக்கிறாரு தான். அபூபக்கர் உமர் இஸ்லாமிக் ரைட்டர். ஆனா பேரு இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்காருன்னு வருது. அதே மாதிரிதான் இவர் என்னதுல வர்றாரு? அவ்வளவு ரிவாயத்துல அரபியால இஸ்லாமியால வா இஸ்லாமா பாக்கசி. இப்ப இஸ்லாமிக் ரிவாயத்து எழுதுறதுல என்ன பாக்கசீர் வருவாங்க, ஜூது சஹார் வர்றாரு. 2க்கு என்ன வித்தியாசம் 2 பேருக்கும்?
இவரே இஸ்லாமிய ரிவாயத் எழுதுறாரு. கரெக்டா? நான் கேட்கிற கொஸ்டின் புரியுதா? இப்ப இங்க பாருங்க, இங்க அவ்வளவு ரிவாயத்தில் இஸ்லாமியான்னு பாக்கசீருக்கும் வருது. இங்க இவருக்கும் ஜூது சஃபாருக்கும் ரிவாயத்தில் இஸ்லாமியா வந்துச்சு. அவர் தான் எழுதினாருன்ட்டு. ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? என்னன்னா, இவர் ரிவாயத் இஸ்லாமியா எழுதுறாரு. அவர் ரிவாயத் தாரீக் எழுதுறாரு. அவரோட கிதாபு பேர்லாம் பாத்தீங்கன்னா அபூதரில் கிஃபாரி, பிலால், இப்படியே தான் இருக்கேன். பிலால் மோதினி ரசூல், அபூதரில் கிஃபாரிங்க பாருங்க, சாதிபின் அபி வக்காஸ், இதெல்லாமே ஹிஸ்டரிஸ்ல வரும். ஹிஸ்டரி ரிவாயத்தா இஸ்லாம் எழுதுறாரு. இப்ப நார்மலா இஸ்லாமிக் ரிவாயத்தை எழுதுறாரு. பட் தாரீக்ன்ற வார்த்தை இவர் யூஸ் பண்ணல. புரியுதா? அதான் விஷயம். சின்ன டிஃபரன்ஸா, பட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ரிவாயத்தை எழுதுறது எதுதான்? வா இஸ்லாமாங்கிற. ஓகே, அசலா அல கசீர் மின் ஜவாயிஸ் மின்ஹா ஜாயிஸ் தக்தீரியா. சரி வாங்க பாடத்துக்கு போயிடும். இது மட்டும் முடிச்சிருவோம், டைம் ஆயிடுச்சு. வாங்க. ஓகே, நிறைய ஜவாயிஸ் வாங்கியிருக்காரு, அவார்ட் நிறைய வாங்கியிருக்காரு, தக்தீரி அவார்டு வாங்கியிருக்காரு, மனாசிம் நஜீம் அஃபரோட சேர்ந்து வாங்கியிருக்காரு. வருஷம் வரலையோ நஜீம் அஃபர் எந்த வருஷம் தான்? சரி பார்ப்போம். கால பாக்கசிரி முகாபலத்தி மா இதாத்தில் அது இதாத்தில் எண்ணீனியா. இதா அப்படின்னா அது இதாகா ரேடியா என்ன சொல்றாங்க? முகாபலத்தி மா இதாத்தி அதுன்னு ஆப்போசிட்டா என்ன சொல்றாரு? அன்னஹி சன்னிப்பு கசானி காத்திபுல் மஸ்ரஹல் அரபி பார தௌஃபிகுல் ஹக்கீம். அவர் ஒரு முகாபலான என்ன சொல்றது, பேச இன்டர்வியூன்னு தான் வருது. ஒரு ரேடியோ இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அன்னஹும் அவர் வந்து சன்னிப்பு கசானி காத்திவில் மஸ்ரா, அதாவது தௌஃபிகுல் ஹக்கீமுக்கு அப்புறம் ரெண்டாவது ஆளு நானு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். இப்போ 1968 ஒரு இன்டர்வியூலன்னு வச்சுக்கோங்களேன். இதான ரேடியோ இருக்கட்டும். தொஃபிய பாக்கசிர் மிஸ்ரு தீஸ்ரி அஸ்மத் கல்பியா. இவர் அஸ்மத் கல்பியா தான், ஷாபி மாதிரி தான். ஹார்ட் டிசீஸ்ல அதுக்கெல்லாம் ஓட்டு. சனா 1969 பார்த்தாங்க. ஓகேவா? பிறந்தது 1910. எங்க அவர் 1969 வந்தது? மறு வருஷம் 68ல இந்த ரேடியோ இதுல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. மறு வருஷம் ஒஃபாத். அப்புறம் 10ல இருந்து 59 வயசு தான். 59 பரவாயில்ல. 38 ஒஃபாத் ஆகிறதுக்கு 59 பரவாயில்ல. சிலத்துல அப்புறம் 4 ஜாய்சன் வசா சிலத்துல அப்புறம் தான் இந்த அவார்டு கிடைச்சது. ஜாயிசத்தல் ஹஃப்ரான் அப்படிங்கிறது 1949ல வசாரத்தில் மாறி சனா பார்த்தீங்கன்னா மாசாத் சைனங்களோட தான் இலாஹ் இஸ்ராயில் ஹாரூத் மாரூத் வேற பிராக்கெட் எங்க இருக்கு? வசாயில் அக்பர் ரிவாயா தாரிஃபியா வா இஸ்லாமா ரிவாயா சிறு சஹர்ஜாத். ஓகே ஓகே, இதை நம்ம நாளைக்கு காலையில பார்ப்பேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.